உங்ககிட்ட விசுவாசமாக இருக்கிறவங்க, ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட விசுவாசமாக இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ணே உங்களை தானே, நீங்கள்லாம் அன்பாக பேசியிருந்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ண்ணே. நீங்கள் படம் தரீங்களோ இல்லையோ, ஏய் வாடா எப்படா இருக்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் கொடுக்க போகிறதில்ல, கையை காமிச்சு விடுங்களேன், கையை காமிச்சு விடுங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்களே. ஆனால் இதானே வாழ்க்கை. போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைண்ணே. தயவு செய்துண்ணே கொஞ்சம் மாறுங்கண்ணே, ப்ளீஸ் அண்ணே. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலைண்ணே, தயவு செய்துண்ணே. நன்றி நன்றி. இந்த குடும்பத்துக்கு இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சினிமாக்காரங்க தான். நம்ம தொழில் வேற எங்கேயும் போய் யார்ட்டையும் போய் கேட்க போகிறதில்ல. அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் கடவுள் நல்லா கொடுத்துருக்கு. நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் சேர்க்கிற மாதிரி பண்ணோம்னா எல்லோரும் நல்லா இருக்கும். ஆமாம், அது வந்து எல்லாரும் நினச்சிங்கன்னா இதை பண்ணி அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு ஒரு பிடிச்சத்தை ஒன்று கிடச்சுன்னா, அவங்களும் வந்து ஒய்ஃபும் வந்து மாற்றுத்திறனாளி, அவங்களாலே ஃபுல்லாக இது பண்ண முடியாது. அதனால் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல குடும்பத்துக்கு அவர் ஆன்மா சாந்தி அடையணும். எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அந்த பிக்சர் டேப்பர்ஸ் மாதிரி ஏற்பாடு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மூலியமாக அதை பார்க்குற எல்லாரும் வந்து நிச்சயமாக அதுக்கு பெஞ்சமின் அண்ணன் தான் ஃபுல்லு இன்சார்ஜாக இருக்கார். அவர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியுமோ என்னவோ உங்களால் முடிஞ்ச பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். முத ஒரு 1987 88 சந்திச்சேன் நான் அப்போ வந்து எம்ஜிஆர் நகரில் ஹோல்சேல் ரைஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்போ தெனாலிங்கிற நடிகரும் போண்டாமணியாக அப்போ வருவாங்க. எல்லா கம்பெனியும் போய் சான்ஸ் சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவானுங்க. கரெக்டாக 1 மணி 1:30 மணிக்கு வருவாங்க. நான் வீட்டுக்கு சாப்பிட போகிற நேரத்தில் 25 ரூபா கொடுப்பேன். டெய்லி இது ஒரு காணிக்க மாதிரி கொடுத்து சாப்பிட்டு வாங்கினாப்பேன். அந்த 1 மணிக்கு பெல் அடித்த மாதிரி வந்துடுவாங்க 2 பேரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அவங்க முன்னேறாங்க, நம்ம முன்னேறாங்க. நாங்கள் வடிவேலுகள்லாம் சேர்ந்து நடிக்கையில் எல்லாரையும் கூப்பிட்றது நான் தான். எல்லா நடிகனையும் கூப்பிட்டு வடிவேலில் சொல்லி போட சொல்கிறது நான் அதில் இருப்பேன். பாவம் கஷ்டப்படுறாங்க, எல்லோரும் போட்டு சொல்லி அப்படிலாம் வந்தோம். அப்புறம் திடீர்னுலாம் அப்படியே தெரியும்போது என்னடா கல்யாணம் பண்ணணும்னா யாருன்னு எனக்கு பொண்ணு தருவா, நான் ஸ்லோனில் இருந்து வந்திருக்கேன், எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, அதெல்லாம் தருவாங்கடான்னு சொல்லி அப்புறம் போய் அலைஞ்சு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா. காசு இல்லைன்னா சரின்னு பத்திரிக்கை அடிக்கையிலேருந்து மாலையிலேருந்து எல்லாம் வாங்கி புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் போய் அங்கே சாப்பாடு பிரமாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரு 500 பேருக்கு. அது எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குது. என்ன ஒன்று வேண்டிய ஒரு பெரிய பழக்கம், ஓய்வே எடுக்க மாட்டான். ஓய்வு எடுக்கிற வேலையே கிடையாது. இந்த கன்னியாகுமரியில் இருக்கேன், சாத்தூரில் இருக்கேன், எங்கெங்கேயோ இருக்கேம்மா, பூரா கேரளாவில் இருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஆடுறது, ஸ்டேஜில் போய் ஆடுவாப்புல, அப்பப்போ ஆடுறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை படி என்னென்னா அவனுக்கு என்னென்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்க்கணும், பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது அவனுக்கும் வந்துருச்சு. என்ன வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் அலைஞ்சிருந்து தான் வந்தது. ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்லா நடிகை, நல்லா எந்த இதை சொல்லி கொடுத்தாலும் நல்லா நடிப்பாப்புல. கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாலி எட்டும்போது போலீஸ் வந்துருச்சு. யாரோ ஒரு சக நடிகர் அதாவது விடுதலை புலி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு போட்டு விட்டான். போரூர்லேருந்து போலீஸ் ஜீப்பில் வந்து போனோம்னு எப்படி, அதெல்லாம் பெரிய கூத்து, நினச்சி பார்க்க முடியல. சரி அன்னைக்கு போலீஸ் தீ தாலியை கட்டுறான்னு அவன் 2 முடிச்சு போட்டு நான் ஒரு முடிச்சு போட்டு மொத்தமாக 3 முடிச்சு தாலி கட்டியாச்சு. அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நான் போரூரில் பேசி, சார் அவன் விடுதலை புலிகளை நடிக்க வந்திருக்கான், சும்மா இது பண்ணாதீங்கன்னு பேசி அப்படி அப்புறம் சரின்னு போச்சுனாங்க. அப்படி 2 3 கேஸு கிரைம் பிரான்ச்சில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் தான் போனேன். அப்போ தான் தவசி படத்தில் எனக்கு வேறு கேரக்டர் கொடுக்க சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வந்தோம். பல பிரச்சனைகள் ஸ்லோன்லேருந்து வந்ததுனால அவன் பாவம் விடுதலை புலிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, ஸ்லோன் தமிழை கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ண பிள்ளைகள்லாம் இப்போ நல்லா வந்துருச்சு. இனிமேல் தான் வளர்ச்சி நல்லா வரப்போகிற நேரத்தில் அவனுக்கு இப்படி ஒரு இதாகிடுச்சு. ரொம்ப தகவல் தெரிஞ்சோன்னா மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே இருந்து எல்லாம் பண்ணி வச்சோம். இன்னொரு சந்தோஷம்னா போயிட்டா கூட அந்த அம்மாங்க ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை 2 விவரமான ஆள். அதுகளை நம்மளும் இருக்கோம். பொண்டாமணிக்கு எப்படி உதவி பண்ணமோ நம்ம மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து சினிமா உலகத்தில் எல்லோரும் உதவி பண்ணுவாங்க. பேரை சொன்னாவே, ஏன்னா எல்லாத்தையும் நல்ல பிள்ளையாக நடந்தவன், நல்ல நடிகரும் கூட. சும்மா அப்படி சொல்ல முடியாது. எந்த கேரக்டரை கொடுத்தாலும் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் காமெடியாகவும் இருக்கும். ஏன்னா அவனோட உருவம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நகைச்சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட பொண்டாமணியை இன்று சினிமா உலகம் இழந்து பெரிய சோகத்தில் துக்கத்தில் இருக்காங்க. பழகினவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பழகாதவங்களுக்கு ஒரு நடிகன் போயிட்டாருங்கிற வருத்தம் இருக்கும்.
அது என்னமோ தெரியல, இந்த வருஷம் நிறைய பேரை இழந்து தவிக்கிறோம். அது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. நல்ல நல்ல நடிகர்கள்லாம் மயில்சாமி, மனோபாலா இந்த மாதிரி நிறைய பேர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். சரி, பிறப்புன்னு ஒன்று இருந்தாலும் இறப்புன்னு இருக்கும். அதை மறுபடியும் நம்மளே சொல்லி நம்மளே சமாதானப்படுத்திக்க வேண்டியதான். நாமும் ஒரு நாளைக்கு அதை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் எப்போ என்னன்னு யாருக்கு தெரியும். சரி, இருந்தவரை வாழ்ந்தார், நல்லா நடித்தார், நல்லா சம்பாதிச்சார், பிள்ளை இருக்குது. நம்ம அவரோடு இருந்தோம், அவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்தோம், இன்னமும் செய்வோம். இருந்தாலும் இந்த இந்த நேரத்தில் அவருக்கு குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமாக இருங்க, நான் இருக்கேன். என்னமோ உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி இருந்தாலும் கேளுங்க, நான் செய்கிறேன்னு இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி நம்ம வாயில் சொல்கிறதுலாம் இல்லை, நம்ம செஞ்சுருவோம். செஞ்சு ஏதோ அவங்க வளர்கிற வரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் அந்த பொண்ணு படிக்குது வேல்ஸ் காலேஜில், அவர் தான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறார். ஐஸ்வர்ய வேலை படிப்பு முடிகிறது எல்லா செலவும் அவர் பண்ணுறேன்னு போன வருஷமாக சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பையன் இன்னும் சில ஏதாவது வேலை தேடி கொடுக்கணும், கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மாவை காப்பாற்றக்கூடிய தகுதி வந்துடும். இதை போண்டாமணிக்கு நம்ம செஞ்ச கடமையாக இருக்கும். நடிகர்களும் சரி மற்றவர்களும் சரி சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிள்ளைய மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி, யார் பிள்ளையாக இருந்தாலும் சரி தகப்பனை பிரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வளர்றவரை அவங்களுக்கு தக்க உதவியை தகுதியான நேரத்தில் தக்க நேரத்தில் செய்வோம்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இவ்வளோதான். ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். நிலையில் ஆட்பார வேண்டுகொள்கிறேன். அவருடைய குடும்பத்தார்கள் இதை தாங்கி மறுபடியும் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து வைராக்கியத்தோடு வாழ்ந்து அவர்களை சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நானும் மீண்டும் ஒரு முறை மிக வேதனையோடும் பெரிய ஒரு மன துக்கத்தோடும் இன்று இதை நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன். நன்றி. மறைந்த நடிகர் அண்ணன் போண்டாமணி என்ற கேதீஸ்வரன் அவருடைய மரணம் எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம், வேதனை. இது எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இல்லை. பொதுவாக எனக்கு அவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் வந்து எம்ஜிஆரோட தீவிர பக்தர். நானும் ஒரு எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். இலங்கையிலேருந்து வந்து மதுரையில் தங்கி அதுக்கப்புறம் நாடகம் சினிமான்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே மக்களை மகிழ்விச்சிருக்காரு. அவருடைய இறுதி காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் மூலியமா இன்னும் அவருடைய நண்பர்கள் நடிகர்கள் அண்ணா எல்லாருமே அவருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அவருடைய உடல்நிலை காரணமாக இன்றைக்கி அவர் மரணம் அடைந்த செய்தி எங்கள் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க அந்த குழந்தைங்க பார்த்தோம், அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டிருக்கோம். ஸோ இதனாலும் எங்கள் சார்பாக சேர்த்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது வரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பிலிருந்தோ பிற சங்கங்கள் சார்பில் இருந்தோ எந்த ஒரு உதவியுமே அவங்க குடும்பத்துக்கு வரல. சில நடிகர்கள் இருந்து அவங்களுடைய மருத்துவ உதவிக்கு இந்த மாதிரி உதவியெல்லாம் பண உதவி கிடைச்சது. ஆனால் பண உதவி இல்லாமல் அவங்களுடைய மகன் வந்து படிப்பை 11ஆம் வகுப்புலேயே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம்லாம் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ உதவி எங்களுக்கு தேவையாக இருந்தப்போ என்னோட படிப்பு வந்து பெருசாக தெரியல. அப்பாவோட மருத்துவ உதவிக்கு அந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் மூலியமாகவும் துணைத் தலைவர் பூச்சி முருகன் மூலியமாகவும் அவருக்கு நிறைய மருத்துவ உதவிகள் செஞ்சுருக்கோம். அது அவரே நிறைய பேட்டிகள் சொல்லியிருக்காரு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சொன்னதன் மூலியமா அந்த பையனோட படிப்பு விஷயமா இப்போ நான் என்னுடைய இந்த விஷயத்த என்னுடைய ஆஃபீஸ் பேரருக்கு போய் நான் தெரிவிக்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள்